ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற 17/6/2025 செவ்வாய்க்கிழமையோட சஷ்டி திதி சேர்ந்து வருது. ரொம்ப விசேஷமானது. முருகப்பெருமான வழிபாடு செஞ்சால் எவ்வளோ பெரிய கஷ்டமும் தூசு போல் காணாமல் போகும். அதே போல் நம்முடைய கஷ்டங்களும் கடன் சுமையும் காணாமல் தேய்ந்து போக தேய்பிரை சஷ்டி நாளில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். திங்கட்கிழமை அன்று பிற்பகல் 2:05க்கு சஷ்டி திதி தொடங்குது. 2:05 சஷ்டி திதி தொடங்கி செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் 12:41 வரைக்கும் சஷ்டி திதி இருக்குது. நீங்கள் திங்கட்கிழமை மாலையும் சஷ்டி திதி சஷ்டியை நீங்கள் வணங்கலாம், முருகப்பெருமானை வணங்கலாம். அப்படி இல்லைனாக்கா செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் 12:40 நீங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம். நீங்கள் எப்போ வழிபாடு செய்தாலும் சரி, சஷ்டி கிருத்திகைனா உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி முருகப்பெருமான வழிபாடு செய்கிறீங்களோ அதே போல் வழிபாடு பண்ணிக்கோங்க. இந்த வழிபாட்டை ஆனால் செவ்வாய்க்கிழமை மதியம் 12:15 நீங்கள் முடிச்சுக்கோங்க. ஏன்னா அது வரைக்கும் தான் சஷ்டி திதி இருக்குது. ஒரு 6 1 காசு எடுத்துக்கோங்க. அதை எடுத்து உங்கள் வலது கையில் வச்சுக்கோங்க. முருகப்பெருமான மனமுருகி வேண்டிக்கோங்க. என்னுடைய கடன் சுமை இன்றோடு என்னை விட்டு விலக்கணும், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு வரக்கூடாது, அதற்கான வருமானத்தை பெருக்கக்கூடிய வேலையை நீ தான் செய்யணும்னு முருகப்பெருமான சரணாகதி அடைங்க. கையில் இருக்கும் 6 1 முருகனோட பாதத்தில் அப்படியே வச்சுடுங்க. அந்த 1 காசு கொஞ்சம் நேரம் முருகனின் பாதத்தை தொட்டுட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த காசை எடுத்துகிட்டு போய் நீங்கள் துவரம்பருப்பு டப்பாவில் வச்சுடுங்க. டப்பா நிரம்ப துவரம்பருப்பு இருக்கும் இல்லையா, அதில் அந்த 6 1 காசை அப்படியே புதைச்சி வைங்க. ஒவ்வொரு காசாக வைக்கும் பொழுது ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் வைக்கணும். மொத்தம் 6 முறை கணக்கு வரும். அடுத்த சஷ்டிக்குள்ளே உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனையிலிருந்துலாம் வெளிவதற்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகப்பெருமான் உங்களுக்கு ஒரு வழியை காட்டி கொடுப்பாரு. எனக்கு பிரச்சனை தீரலை, ஒரு மாதத்தை என் பிரச்சனை தீரலை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லவே கூடாதுங்க. ரொம்ப பொறுமையோடு ஏதாவது ஒரு சின்ன வழியாவது எனக்கு காட்டி கொடுப்பா அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை வணங்குங்க. நிச்சயமாக உங்களுடைய கடன் தொகைக்கு ஏற்ப அந்த கடனிலிருந்து விடுபடக்கூடிய ஏதாவது ஒரு வழியை காட்டி கொடுப்பாரு. அடுத்த சஷ்டி திதிக்கு துவரம்பருப்பு டப்பாவில் வச்ச அந்த காசை எடுத்துகிட்டு நீங்கள் முருகன் கோயிலுக்கு போகும்பொழுது அந்த உண்டியலை போட்டுருங்க. திரும்பவும் நீங்கள் அதே மாதிரி 1 காசை வைக்கலாம். இந்த 6 1 காசோட முருகப்பெருமானுக்கு அந்த செவ்வரளி பூக்களும் வாங்கி கொடுங்க கோயிலுக்கு போகும்பொழுது. அப்படியே நெய் தீபம் ஒன்று ஏற்றிட்டு நெய் தீபமும் ஏற்றிடுங்க. நிச்சயம் உங்களுடைய கடன் கஷ்டத்தில் இருந்து அந்த முருகப்பெருமான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை காப்பாற்றி கொண்டு வருவார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம், பெண்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க. கடனில்லாத வாழ்வு உங்களை தேடி வரும். செவ்வாய்க்கிழமை அன்று சஷ்டி திதியும் சேர்ந்து வரக்கூடிய அந்த காலை நேரத்தில் வழிபாடு செய்து பாருங்கள். செவ்வாய் பகவானுக்கு உரிய கிழமையாக இருக்கிறது செவ்வாய்க்கிழமை. முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை தோறும் யார் ஒருத்தர் வழிபாடு செஞ்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு நிலம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும், சொந்தமாக வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும், கடன் பிரச்சனை தீரும், திருமண தடை விலகும். இப்படி பல நன்மைகள் பல பலன்கள் நமக்கு கிடைக்கும். பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமை. அன்றைய தினம் சஷ்டி திதி சேர்ந்து வர்றது முருகன் வழிபாடு செய்ய ரொம்ப மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே நமக்கு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்யும்போது இந்த தினத்தில் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபடும்போது பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்முடைய கடன் பிரச்சனை தீர இன்னொரு பரிகாரமும் இருக்குது. அதையும் நான் சொல்லிடுறேன். முடிஞ்சால் அதையும் நீங்கள் செய்யுங்க. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஒரு 1/2 கிலோ துவரம்பருப்பு இருந்தால் போதும். 1/2 கிலோ வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க 1/4 கிலோவாவது துவரம்பருப்பு வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த துவரம்பருப்புங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம். கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அருள் நமக்கு கிடைக்கணும். செவ்வாய் பகவானுக்குரிய தானியத்தை வச்சு தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். இதை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் செய்யணும். துவரம்பருப்பை ஒரு சிவப்பு நிற துணியால் மூட்டையாக கட்டிக்கோங்க. படுக்க போகிறதுக்கு முன்னாடி முகம் கை காலெலாம் சுத்தமாக கழுவிடுங்க. மாதவிடாய் காலங்களில் இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். அப்புறம் உங்கள் அந்த துவரம்பருப்பை உங்கள் கையில் 2 கையிலையும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த துவரம்பருப்பு மூட்டையை 2 கையிலையும் எடுத்துக்கிட்டு முருகப்பெருமான மனதார நினச்சிட்டு நீங்கள் ஆட்டை கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்க பேரை சொல்லி அவங்கள்ட்ட வாங்கின பணத்தை திருப்பி தரணும் அப்படின்னு மனதார வழிபட்டுக்கோங்க. இப்படி வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் அந்த மூட்டையை உங்களுடைய தலையணைக்கு கீழே வச்சு படுத்து தூங்கிடுங்க. மறுநாள் காலையில் எழுந்ததும்
குளிச்சுட்டு இந்த மூட்டையை கொண்டு போயிட்டு யாருக்காவது ஆதரவு இல்லாத இருக்கிறவங்களுக்கு, யாராவது ஏழைகளுக்கு இந்த பருப்பை நீங்கள் தானமாக கொடுங்க. 1/2 கிலோ 1/4 கிலோ கூட வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பை வைத்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். துவரம்பருப்பை அந்த ஒரு கைப்பிடி துவரம்பருப்பை மறுநாள் பறவைகளுக்கோ மாட்டிற்கோ நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இப்படி செய்கிறதுனாலையும் கடன் வாங்கினால ஏற்பட்ட கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கி கடன் விரைவிலேயே அடையும். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். இந்த 2 தாந்திரிக பரிகாரத்தையும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பரிகாரத்தையாவது முழு மனதோட முருகனை நினைத்து செய்து பாருங்கள். அதுவும் செவ்வாய்க்கிழமை என்று சஷ்டி திதி மதியம் 12:40 அதுக்குள்ளே நீங்கள் காலை நேரத்தில் செய்யலாம். செவ்வாய் ஓரை காலை 6 to 7 அதில் கூட நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக கடன் பிரச்சனை தீரும். உங்களுடைய கஷ்டம் எல்லாம் தீரத்துக்கு செவ்வாய்க்கிழமையில் காலையில் 6 to 7 செவ்வாய் ஓரையில் குளிக்கும்போது கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கல்லுப்பு கலந்த தண்ணியில் குளிங்க. அதே மாதிரி ஒரு தீபம் ஏற்றி முருகப்பெருமானை அந்த செவ்வாய் ஓரையில் வணங்கி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய கஷ்டம் கடன் எல்லாமே படிப்படியாக குறைவதை உங்கள் கண் கூட பார்க்கலாம். முருகப்பெருமான முழு மனதோடு நம்பி செய்யுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த துவரம்பருப்பு தீபம் ஏற்றி துவரம்பருப்பை தானம் செய்தாலே நிச்சயம் நல்லதொரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி செல்வம் பெருகுவதற்கு சில பேர் வெற்றிலை தீபம் ஏற்றுவாங்க. அதை கூட நீங்கள் ஏற்றலாம். செவ்வாய்க்கிழமை காலை 6 to 7 இரவு 8 to 9 செவ்வாய் உரை இந்த நேரத்தில் கூட நீங்கள் வெற்றிலை தீபம் வழிபாடும் செய்யலாம். உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதை நீங்கள் செஞ்சுட்டு உங்கள் வேலைகளை அன்றாட வேலைகளை நீங்கள் பாருங்கள். உங்கள் முயற்சியோடு உங்கள் கடின உழைப்போடு இது போன்ற வழிபாடுகள் செய்யும் பொழுது நல்ல முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில் நடப்பதை நம்ம உணர முடியும். முழு மனதோடு முருகப்பெருமானை வணங்குங்க. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நன்றி.